மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் தாம் வெற்றி பெற்றது குறித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணிக்கு காங்கிரஸ் எம்பி சுதா பதிலடி கொடுத்துள்ளார். இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார். ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து யாருன்னு கூட தெரியாது. இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே, உங்களுக்கு என்னதான் நாங்கள் செய்யணும்? அப்புறம் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியில் போட்டியிடலாம் என்றால், சென்னையில் வாழ்ந்து இன்றைக்கு மயிலாடுதுறை மக்களோடு அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு போட்டியிடுவதற்கு எந்த தகுதியும் கிடையாதா? தமிழக மக்களின் உரிமையை எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கின்றதோ அதற்கு நீங்கள் முழுமையாக உடந்தையாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய கொள்கையை நீங்கள் சமரசம் செய்து கொண்டுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு பயணித்து மிகப்பெரிய தோல்வியை அத்தனை இடங்களிலும் பெற்றீர்கள். அந்த வைத்தெரிச்சலில் தான் இன்றைக்கு நீங்கள் என்னை பேசி கொண்டிருக்கிறீர்கள். மயிலாடுதுறை மக்கள் என்னை நேசித்தார்கள், நான் அவர்களை நேசிக்கின்றேன். ஆனால் தருமபுரியில் போட்டியிட்ட திருமதி அன்புமணி சௌமியா அவர்கள் இன்றைக்கு வரை தர்மபுரி மக்களை போய் சென்று பார்க்கவே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.